Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும்னா 11th accountancyல chapter 8ல sum number 5 பார்க்குறோம். From the following information prepare bank reconciliation statement as on 31st December 2017 to find out the balance as per bank statement. அதாவது bank reconciliation statement வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 31st December 2017க்கு இதோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க, பேலன்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இது என்ன மெத்தட் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது ஒரிஜினல் மெத்தடா இல்லை வந்து ஆப்போசிட் மெத்தட் போட போகிறோமா, நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்க போதா என்னங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக். இப்போ ஓவர் டிராஃப்ட் அப்படின்னாலே என்னது, அதாவது நெகட்டிவ் பேலன்ஸ் தான் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அதோட ஃபார்மேட் எடுத்துக்குவோம். இந்த ஃபார்மேட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக். கேஷ் புக்கில் ஓவர் டிராஃப்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், நெகட்டிவ் பேலன்ஸ். அதாவது நெகட்டிவ் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் மெத்தட் போட போகிறோம். ஓகேவா, இது வந்து ஒரிஜினல் மெத்தட் போடுவோம். ஒரிஜினல் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, ஒரிஜினல் மெத்தட்னா அவங்க வந்து ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க, எதெல்லாம் ஆட் பண்ணணும் எதெல்லாம் லெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபார்மேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுபடி போடும். ஓகேவா, ஆப்போசிட் மெத்தட்னா ஆட் பண்ண வேண்டியதை லெஸ் பண்ணுவோம், லெஸ் பண்ண வேண்டியதை ஆட் பண்ணுவோம், அதுதான் ஆப்போசிட் மெத்தட். இப்போ ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்கிறதுனால என்ன மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம், ஆப்போசிட் மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிங்க, பேங்க் ரெக்கன்சிலேஷன் as on 31st December 2017. ஃபஸ்ட்டு ஹெட்டிங் ஓவர் டிராஃப்ட் as per கேஷ் புக் எவ்வளோ இருக்குது, 20,000. அதை வந்து என்ட்ரு பண்ணிட்டோம். ஓகேவா, இப்போது செக் டெபாசிட்டட் பட் நாட் எட் கிரெடிட்டட். செக்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டாங்க, ஆனால் அது என்ன ஆகலை, கிரெடிட் ஆகவே இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், கிரெடிட் ஆகலை அப்படின்னா ஒரிஜினல் மெத்தடில் மைனஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இது வந்து ஆப்போசிட் மெத்தட் அப்படிங்கிறதுனால என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போ ஆட் ஐட்டத்தில் செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு 4,000 என்ட்ரு பண்ணுறோம். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள், செக் இஷ்யூட் பட் நாட் எட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட். செக்கை வந்து நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம், ஆனால் வந்து அது பேமெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் ஆகவே இல்லை. ஓகேவா, போகவே இல்லை பேங்க்குக்கு. அப்படி 1000 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த என்ட்ரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்போதும் ஆட் பண்ணுவோம். ப்ரெசென்ட் ஆகலை, பேங்க்கில் ப்ரெசென்ட் ஆகலை அப்படின்னா அதை வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ ஆப்போசிட் மெத்தட் அப்படிங்கிறதுனால என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ லெஸ் ஐட்டத்தில் செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட் எவ்வளவு, 1000. நெக்ஸ்ட்டு ரெண்ட் கலெக்டட் பை பேங்க் as per ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் 500. ரெண்ட் வந்து பேங்க்கை என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக வந்து அவங்க கலெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ டேரெக்டாக கலெக்ட் பண்ணிக்கும் போது நமக்கு ஒரு இன்கம், அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே தான் வருவாங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில். இப்போது இதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இப்போ இது வந்து ஆப்போசிட் மெத்தடுங்கிறத என்ன பண்ண போகிறோம், லெஸ் பண்ண போகிறோம். அப்போது லெஸ் ஐட்டத்தில் ரெண்ட் கலெக்டட் பை பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு 500 என்ட்ரு பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட். ஓவர் டிராஃப்ட் அப்படின்னாலே என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, இது வந்து நமக்கு வந்து என்னது, கடன். ஓகே, பேங்க் வந்து கடன் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ பேங்க்லேருந்து டெபிட் பண்ணிக்கிட்டே வராங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் டெபிட்டட் பை பேங்க். அப்போ பேங்க் என்ன பண்ணுவாங்க, மைனஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இது ஆப்போசிட் மெத்தடுங்கிறதுனால என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் பண்ண போகிறோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் எவ்வளோ இருக்குது, 2000 இருக்குது, அதை என்ட்ரு பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ராங்லி டெபிட்டட் பை பேங்க். பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க, அமௌண்ட்டை வந்து ராங்காக டெபிட் பண்ணிட்டாங்க. அப்போது பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மிஸ்டேக்கை வந்து நம்மளும் அதே மிஸ்டேக் பண்ணோன்னா சரி பண்ணிடலாம். ஆனால் இது ஆப்போசிட் மெத்தட் அப்படிங்கிறதுலாம் என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, டெபிட்டட் அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க பேங்க்கு. இப்போ ஒரிஜினல் மெத்தட்னா நம்மளும் அதை மைனஸ் தான் பண்ணுவோம், அப்போ தான் சரி பண்ண முடியும். ஆனால் இங்கே ஆப்போசிட் மெத்தடுங்கிறதுனால ஆட் பண்ணுறோம். அமௌண்ட் ராங்லி டெபிட்டட் பை பேங்க் 300 ஆட் ஐட்டத்தில் நம்ம என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ இது வந்து எதை ஆட் பண்ணணும் எதை லெஸ் பண்ணணும் நீங்கள் ஈஸியாக அந்த ஃபார்மேட்டை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லா சமயம் ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு செக் இஷ்யூட் ஆன் 30th December 2017 டிஸ்ஹானர்ட் பை பேங்க். அதாவது செக்கை இஷ்யூ பண்ண 30th December வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அது வந்து டிஸ்ஹானர்னா பேங்க்லேருந்து வந்து கேன்சல் ஆகி வந்துருச்சு. எதனால் டிஸ்ஹானர் ஆகலைன்னா, அமௌண்ட் பேலன்ஸ் வந்து உள்ளே இருக்காமல் இருக்கலாம், இல்லை நம்ம வந்து எதுவும் நேம் எதுவும் மிஸ்டேக்காக இருக்கலாம், பல காரணங்களுக்காக டிஸ்ஹானர் ஆகலாம். இதை என்ன பண்ணுவோம், செக் இஷ்யூ ஆகி டிஸ்ஹானர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எப்போதும் இதை வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ ஆப்போசிட் மெத்தட் அப்படிங்கிறதுனால என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ லெஸ் ஐட்டத்தில் செக் இஷ்யூட் பட் டிஸ்ஹானர்ட் எவ்வளவு, 5000 என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள்,
A customer check deposited in the bank dishonored by bank not recorded in cash book. அதாவது கஸ்டமர் செக் வந்து டெபாசிட் பண்ணி பேங்க் வந்து டிஸ்ஹானர் பண்ணிடுச்சு, ஆனால் கேஷ் புக்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. அப்போ கேஷ் புக்கில் ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோம், மைனஸ் பண்ணிக்கிட்டே வருவோம், மைனஸ் பண்ணுவோம். இப்போ ஆப்போசிட் மெத்தட் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் பண்ண போகிறோம். செக் டெபாசிட்டட் பட் டிஸ்ஹானர் 2000. இப்போ எல்லா என்ட்ரியும் போட்டாச்சு, ஆட் பண்ண வேண்டிய ஐட்டத்தை ஆட் பண்ண வேண்டியதான். வேணும்னா 4000, 2000 + 300 + 2000 எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த காலத்தில் 8300 போட்டு 20000 ஆட் பண்ணிங்கன்னா 28300 வரும். இது லெஸ் ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000, 500, 5000 எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணி இந்த காலத்தில் போட்டு 28300, 6500 லெஸ் பண்ணோம்னா நமக்கு 21800 கிடைக்கும். அதாவது எப்போதுமே ஓவர் டிராஃப்ட் நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து நெகட்டிவ் பேலன்ஸ் இதில் வரலாம். இப்போ வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து ப்ளஸில் தான் வந்திருக்கு. இது 28300, 6500 ஸ்மால் நம்பரை தான் நம்ம லெஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து என்ன இருக்குது, நமக்கு வந்து ப்ளஸில் தான் இதில் தான் வந்திருக்கு, நெகட்டிவில் தான் வந்திருக்கு. அப்போது இங்கே என்ன பண்ணணும்னா ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக் அப்படின்னு வந்துருந்துச்சு, ஹெட்டிங் போட்டோம் அப்படின்னா இங்கே ஆன்சர் வந்து மைனஸில் வந்துருந்துச்சுன்னா பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் போடுவோம். மைனஸில் வராமல் அது ப்ளஸ்லேயே வந்துருந்துச்சு அப்படின்னா ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்ட்ரு பண்ணணும். ஓகேவா, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.